ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நேற்று ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னங்கக்கா நீங்களே வந்து சாரதா வந்து அது சாரதாவாக இருந்தால் சீரியல் விளங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் நேற்று எபிசோடில் என்ன சொல்கிறீங்க, சாரதாவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறீங்க. நீங்களே நேரத்துக்கு தகுந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறீங்களே அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அது புகழ்கிறாங்களா இல்லை திட்டுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரிங்களா? ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறது கைஸ், இந்த சீரியலை பொறுத்தளவு ரிவ்யூ பண்ணி ஒரு வழி ஆகிட்டேன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா இவங்க என்ன அடிப்படையில் சீரியல் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. இப்போ பாருங்கள், ரன்னிங் ரேஸ்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சீரியல் பார்த்துருக்கீங்களா? மத்தியானம் போடுற சீரியலில் 2 பேர் இப்படி தான். அது என்ன சீரியல் தெரியல, இந்திரான்னு நினைக்கிறேன். இந்திராவா இல்லை இவ பாரிஜாதத்தில் நடித்தவங்க கூட அதில் ஹீரோவாக இருப்பான். அவள் வந்து ஓட்டப்பந்தயத்தில் இருப்பான், அவன் தான் மாஸ்டராக வருவான். அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு ஹீரோ வந்து ஓட்டப்பந்தயத்தில் இருப்பா. அது என்ன சீரியல்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். மத்தியானம் அந்த சீரியல் போட்டாங்க, அது இப்போ முடிஞ்சிருச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா ரன்னிங் காம்படிஷன் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அந்த பேஸ் படி இப்போ இந்த இதயம் சீரியலை கொண்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ மொத்தத்தில் என்ன கைஸ், ரொம்ப இது எப்படி நான் ரிவ்யூ பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஸோ இது நாள் வரைக்கும் ஒரு பெத்த தாய்க்கே வந்து தன்னோட மகளோட திறமைகள் அப்படிங்கிறது தெரியப்படாமல் இருக்குங்கிறது வெட்கக்கேடு, வேதனைக்கேடு. சரிங்களா? நான் யாரை சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன் தமிழ் வந்து ஓடி பாரதி பார்த்ததே இல்லையா? அவன் அவ்வளோ தூரம் வந்து தமிழுக்கு வந்து அந்த பொண்ணு ஓடினதை வச்சு தமிழுக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை ரன்னிங் ரேஸ் வச்சு டாக்டர் வந்து அந்த பொண்ணை வேறு எதுலையாவது மைண்டை டைவெர்ட் பண்ணி, ஏன்னா அந்த பொண்ணு தான் அப்பா ஏக்கத்திலே இருக்குது இல்லையா, ஒரு ஃபீலிங்ஸோடையே இருக்குது இல்லையா, கவலையோடு இருக்குது இல்லையா. அதனால் வந்து அந்த பொண்ணுக்கு எந்த இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காலோ அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டை காமிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நரம்பு பிரச்சனை இதெல்லாம் வந்து எதுவுமே வராது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு எந்த கவலையும் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொன்னதை வந்து பாரதி கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல. இந்த நம்ம பாரதி கூமுட்ட உடனே என்ன சொல்லுது தெரியுமா? எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை, என்ன பண்ணுறீங்க சார் அப்படின்னு கேட்குது. நான் உண்மையிலே தமிழ் வந்து நல்லா ஓடுறா பாரதி, நீங்கள் டாக்டர் சொன்னதை கொஞ்சமாவது யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னே அவளுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. அவள் எங்கே கைஸ் அதெல்லாம் யோசிக்கிறா சொல்லுங்கள்? அவள் எங்கே முதல்ல அதெல்லாம் யோசிக்கிறா? ஆனாவுன்னா ஆதியோட ஆஃபீஸை காப்பாற்றணும், ஆதியோட வீட்டை காப்பாற்றணும், ஆதியோட சொத்தை காப்பாற்றணும். இவளுக்கு இதே திங்கிங் தான். எப்போ பார்த்தாலும் ஆதி நினப்போடையே இருக்கிறவளுக்கு பிள்ளைக்கிட்ட இருக்கிற திறமை எப்படி தெரியும்? புள்ள ஓடுறாளா, பிள்ளை ஒழுங்காக படிக்கிறாளா, பிள்ளை ஒழுங்காக சாப்பிட்றாளா, பிள்ளை ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறாளா, என்ன கவலை இருக்குது அவளுக்கு? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இன்றைக்கி வந்து ஆதி வந்து அந்த திறமையை கண்டுபிடிச்சி ஒரு காம்படிஷனில் சேர்க்கும்போது அங்கே காம்படிஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே இங்கே பவானியை காமிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நேற்று வந்து பவானி வந்து ஒரு பிளான் போட்டிருப்பா இல்லையா, அந்த பிளானை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா துரையை வெளியெடுக்கிறது. ஸோ துரையை வச்சு பாரதியை பழி வாங்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டிருக்காங்க. யார்? மித்ரா, சுதாகர், பவானி எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி துரையும் ஜெயிலேருந்து வெளியே எடுக்கிறாங்க. அந்த சீனில் தான் இன்றைக்கி முடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? வேறு இதில் ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு கண்டென்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, மறுபடியும் வந்து இந்த தமிழ் என்ன செய்கிறா அப்படின்னா, இந்த தமிழ் பாப்பா வந்து ஏற்கனவே வந்து நான் ஒரு தடவை சொல்லியிருப்பேன். அதாவது இந்த சினிமா பேர் எழுதி அதை ஆக்டிங் பண்ணி சொல்லணும்னு சொல்லி, அப்போ வந்து ஏதோ ஒரு படம் பேர் சொல்ல போக அதை நான் திட்டி நான் போட்டிருப்பேன். அதே மாதிரியே இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாமூச்சி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கண்ணாமூச்சி விளையாடும்போது பார்த்திங்கன்னா பாரதியை பிடிச்சி தள்ளி விட்றா ஆதி மேலே தமிழ் பாப்பா பாரதியை. இதெல்லாம் எவ்வளோ ஒரு என்ன ஒரு செயல்னு நீங்களே நினைங்க. எல்லாம் விளையாடணும், இல்லை விளையாடலைன்னா போய் செவனேன்னு படுக்கணும். அது என்ன பிடிச்சி தள்ளி விட்ற வேலை? அங்கே ஒரு ரொமான்ஸு. யார்? தவளை நிற்கிறாப்புல, அந்த பாட்டி நிற்கிறாப்புல, இங்கிட்ட குட்டீஸுக்கு 2 இருக்குதுங்க, 2 பேரும் ரொமான்ஸு. இதெல்லாம் எவ்வளோ கேவலமாக இருக்குது.
உடனே அந்த சின்ன பையன் என்ன சொல்கிறான், அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவன் சொல்கிறான், அப்பாவை அம்மாவை பிடிச்சிட்டாங்க, அம்மா அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் இந்த வேலைத்தனத்தை செஞ்சது யார்? தமிழ் தானே. இது தப்பு இல்லைங்களான்னு மட்டும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? நல்லா விளையாண்டுட்ருக்கையில் எதுக்கு பாரதியை பிடிச்சி தமிழ் வந்து தள்ளி விடணும் ஆதி மேலே? என்ன 2 பேர்த்துக்கு கனெக்ஷன் ஏற்படுத்தி உறவு முறையை வளர்க்குறீங்களா? இல்லை, எனக்கு புரியல. எப்போ பார்த்தாலும் இதே பொழப்புத்தனம் தான். அன்றைக்கி அப்படித்தான், இதே மாதிரி தான் தமிழ் பாப்பா ஏதோ ஒன்று செய்ய போய் 2 பேரும் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே உட்காந்துட்டு இருந்து இப்படியே 2 பேர்த்தையும் முட்டை விட்டு வேடிக்கை பார்த்துட்டா 2 பேர்த்துக்கு லவ் வந்து உங்கள் குடும்பத்தோடு உங்கள் அப்பையும் சேர்ந்துருவானா? இன்னும் அவங்க ஆதியோட அம்மா உயிரோடு இருக்காளா, செத்து போயிட்டாளா, ஒன்றுமே தெரியல. நேற்று ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டேயுமே நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த இதயம் சீரியலை நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாகவே விருப்பமே இல்லை கைஸ். சரிங்களா? நீங்கள்லாம் கேட்குறீங்க, கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்கன்னு இல்லை, நிறைய பேர் இல்லை, ஒரு 2-3 பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறதுனால தான் நான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு இது உடன்பாடே இல்லைங்க. எனக்கு அந்த அம்மா செத்தா என்ன, பொழைச்சா என்ன, எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. சரிங்களா? ஆனால் அந்த கடத்தி வச்சுருக்கிற நபர் வந்து யாருன்னு மட்டும்தான் எனக்கு தெரியல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த இடத்துல அது சாரதாவாக இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ நாள் பாரதிப்பட்ட கஷ்டம் வீணாக போயிடும். இவ்வளோ நாள் ஆதி போய் அந்த நினைவலைகளை இழந்தது தப்பாக போயிடும். இவன் போய் காசியில் போய் எந்த புறத்தை எரித்து அந்த சாம்பலை போய் கரைச்சான்னு தெரியல. சரி, அப்போ டோட்டல் கதையே வந்து கொலாப்ஸ் ஆகி போயிடும். அந்த அர்த்தத்தில் தான் நான் சொன்னேன். சரிங்களா? வேறு எதுவும் தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. ஒருவேளை அந்த அம்மா வந்து சாரதாவாக இல்லைன்னாலுமே பிரச்சனை இல்லை தான். ஏன்னா இல்லாததுக்கு இல்லாததாகவே ஆகி போயிடும். அது நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பாரதி வந்து இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு கரெக்டாக ஆகி போயிடும். அவனும் வந்து அவங்க அம்மாவை வந்து எரிச்சது எல்லாமே வந்து சமமாகி போயிடும். எல்லாமே கதை ஃபினிஷ். ஆனால் சாரதா உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா தான் நான் இந்த சொல்ல வந்தேன். வேறு எதுவும் நான் வந்து மாற்றிலாம் நான் பேசலை. நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். நான் ஒரு வேளைன்னு தான் நான் சொன்னேன். ஒருவேளை அது சாரதாவாக இருந்துச்சுன்னா இந்த கதையே வந்து டோட்டல் கொலாப்ஸ் அப்படின்னு தான் நான் சொன்னேன். சரிங்களா? அது மட்டும் இல்லை, நேற்று வந்து தமிழை ஆதித்யாவை காணான்னு எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போ கூட நான் ஒரு சொல்லியிருப்பேன், மொட்டை மாடியில் போய் பார்க்கலான்னு சொல்லி தவளை சொல்கிறேன் இல்லையா? அப்போ ஆதி கூட வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க, ஆதி கூட தான் இருப்பாங்க மொட்டை மாடியிலே. நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. சரி, அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஆதியை காணானா அப்புறம் அந்த குழந்தைங்க 2 அவங்க கூட தான் இருக்கும். இல்லாட்டினா காணா அப்படின்னா இந்த மித்ராவும் சுதாகர் பண்ண வேலையாக தான் இருக்கும். ஆனால் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவானி வந்து குழந்தைங்களை வச்சு டார்கெட் பண்ணலை, துரையை வச்சு தான் டார்கெட் பண்ணிகிட்ருக்கிறா பாரதியை. இந்த துரையை வந்து பாரதியை வந்து எப்படியாவது நம்ம பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கொலை நடக்கணுமாமா, அந்த கொலை வந்து பாரதி செஞ்சதாவாக இருக்கணுமாமா அப்படின்னு சொல்லி எல்லாமே க்ரியேட் பண்ணிகிட்ருக்குறாங்க நம்ம பவானி அக்கா. அங்கே வந்து ஓட்டப்பந்தயத்துக்கு தமிழில் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. அங்கேயும் ஒரு குளறுபடி பாலிட்டிக்ஸ் என்ன அப்படின்னா, மினிஸ்டர் பொண்ணை வந்து ஜெயிக்க வைக்கிறதா பிளான் ஆமாம். இதுக்குள்ளே இவன் வந்து தமிழை ஓட வைக்கணும்னு சொல்லி அங்கே ஒரு குளறுபடி நடந்துகிட்ருக்குது. சரியா? ஸோ எல்லா இடத்துலையும் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நிரம்பி வழியுது. ஓகே கைஸ், வேறு என்ன இதில் ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு வேறு ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் யார் கைஸ், யாரோ மித்ராவுக்கு இதை சொல்ல மறந்துட்டே பாருங்கள். மித்ராவுக்கு யாரோ லவ் ப்ரப்போஸ்லாம் பண்ணுறாங்க. ரோசா பூவை கையில் கொண்டு வந்து கொடுக்குறான், க்ரீட்டிங் கார்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான், அதுக்கப்புறம் ஹார்ட்டு பலூன் கொண்டு வந்து கொடுக்குறாப்புல, அப்புறம் பின்னாடி பனியனில் வந்து ஐ லவ் யூ மித்ரான்லாம் வேறு எழுதி வச்சுருக்காங்க. இப்படி யாருப்பா மித்ராவை லவ் பண்ணுறது? சரிங்களா? மித்ராவை இப்படி யாருப்பா லவ் பண்ணுறது? ஒருவேளை அந்த அவனாக இருக்குமா கைஸ்? யார் தெரியுமா? நம்ம மீனாவோட அம்மா வந்து ஒருத்தனை சொல்லிக்கிட்டே இருப்பா பாருங்க, மித்ராவை தான் நான் கல்யாணம் பண்ணணுன்னு மருமகளாக்கணும்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா? ஒருவேளை அவனாக இருக்குமோ? ஐ திங்க் அந்த ரிலேஷனாக இருக்கும்னு தான் தெரியும். பட் இந்த ஹீரோ ஃபேஸ் என்ன அப்படிங்கிறது யாருங்க தெரியல. நாளைக்கு பார்த்தா தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக வந்து இதயம் சீரியலை பொறுத்தளவு இப்போ வந்து முகங்களை காமிக்காத இதாகவே இருக்குது. அங்கிட்டு ஒரு அம்மாவை கட்டி போட்டு வச்சுருக்காங்க, அது யாருன்னே தெரியல. இங்கிட்டு ஒருத்தர் ஹெல்மெட்டை போட்டுட்டு வரான், இவன் யாருன்னே தெரியல. ஐயோ, மொத்தத்தில் ஒரே குஷ்டமப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி பார்ப்போம், என்றைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சு தானே ஆகணும். ஏன்னா நம்மளும் ஒரு எபிசோடு பார்க்காம நம்ம இருக்க போகிறது கிடையாது.
ரிவ்யூ பண்ணாமல் இருக்க போகுது. எப்படி இந்த சீரியல் முடிகிற வரைக்கும் நம்ம ரிவ்யூ போட்டே தான் ஆகணும். அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. அப்புறம் மற்ற சீரியல் கார்த்திகை தீபம் என்னாச்சு கைஸ்? ஒரு வழியாக சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்திகை பார்த்துட்டாலாட்ருக்குது. நான் தான் அப்போ தான் சொல்லி முடித்தேன், டே வேறு யாரையாவது பாஸ் ஆகிது போட்டுறாங்கடா போட்டுறாதீங்கடா அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பண்ணி முடிக்கிறக்குள்ளேயே கார்த்தி இருந்துட்டு வேறு ஒரு ஆள் கூப்பிட்டு இந்த மாதிரி பாஸாக நடிக்க சொல்லிகிட்டு இருப்பான். சரின்ட்டு அவங்ககிட்ட போய் பேசிட்டு வெளியே வரையில் கார்த்தி காரில் போகிறத சாமுண்டீஸ்வரி பார்த்துருவாளாட்ருக்குது. சரியா, இப்போ கூட நீ ஆள் மாறாட்டம் தான் நீ பண்ணிகிட்டு இருக்கிறியா, இருடா உன்னைய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ்லேயே ஒருத்தி பேர் என்னன்னு தெரியல எனக்கு, கவிதான்னு நினைக்கிறேன், கவிதாவா என்னன்னு தெரியல, அவளை வந்து கார்த்திக் வந்து நான் வந்து இது பண்ணித்தரேன், கார்த்திக் வந்து உனக்கு ஜோடி ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஹோட்டலில் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுதான் எனக்கு இன்றைக்கி ப்ரிவியூவாக வந்துச்சு. ஜி தமிழில் ப்ரிவியூவாக போட்டாங்க, கார்த்திகை தீபம் ப்ரிவியூன்னு சொல்லி. அதில் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சாமுண்டீஸ்வரி வந்து ஏதோ ஒரு பிளான் சொல்லுவாளாட்ருக்குது. ஓகே மேடம் நான் அப்படியே பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டு அவளும் கிளம்புறான். அவளை பார்த்தா யார் மாதிரி இருக்குது கைஸ்? சன் டிவியில் வர சீரியல் நடிகை மாதிரியே இருக்குது. இதுக்கு முன்னாடி அவளை வேற எங்கேயா சீரியலில் பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் சன் டிவியில் பார்த்த ஞாபகம் இருக்குது. சன் டிவியா விஜய் டிவியான்னு தெரியல. அதான் அந்த 4 அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. 4 அண்ணன் தம்பிகளோட 3ஆவதோட பொண்டாட்டியாவோ யாரோ இருப்பா. எங்கே நாடகம் பேர் எனக்கு தெரியல. ஏதோ ஒரு டிவியில், சன் டிவியா விஜய் டிவியான்னு தெரியல. எங்கள் வீட்டில் எல்லாருமே அதை பார்த்தாங்க அந்த சீரியலு. அதில் நடித்தவ மாதிரியே தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. வேறு அவ்வளோதான். கார்த்திகை தீபம் அதை ரிவ்யூ பண்ணி எனக்கு சடிஞ்சே போச்சு. ஒரு ஆளுக்கு எத்தனை ஹீரோயின்றா, முடியலடாடே. அங்கிட்டு ரேவதியாமா, இங்கிட்டு இவளாமா. இந்த 2மே எங்களுக்கு வேண்டாங்க. எங்களுக்கு ரேவதியும் வேண்டாம், அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணும் வேண்டாம். எங்களுக்கு வந்து அந்த சுவாதி தான் வந்து கார்த்திக்கு வந்து ஜோடியாக வரணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் கார்த்திகை தீபம் நான்லாம் பார்க்கலான்னு முடிவே பண்ணிட்டேங்க. சரிங்களா? அப்புறம் வாரிசு சீரியல் அஸ்யூஷுவல் எப்பயும் போல் சிபிக்கும் தமிழுக்கும் ஒரே வாக்குவாதம். சிபி வந்து எப்படி நீ தமிழ் வந்து சேலஞ்ச் பண்ணுறா, இன்னும் 1 மாதத்தில் நீங்கள் வந்து என்கிட்ட லவ்வை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 1 மாதத்தில் லவ்வை சொல்கிறானா இல்லை ஹேட்டிவ் சொல்கிறானான்னு பார்ப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல்? அண்ணாமலை குடும்பத்தில் அவள் சாரா வந்து மாசமாக இருப்பாளாட்ருக்குது. என்ன கேஸ் எல்லாம் ஒரே கதையாக இருக்குது. பாரிஜாதத்தில் வர்ஷினி மாசமாக இருப்பாளாட்ருக்குது. இந்த சீரியலில் இவ மாசமாக இருப்பாளாட்ருக்கு சாரா, அண்ணாமலை குடும்பத்தில். சரியா? உடனே வந்து வருண் தான் இதுக்கு காரணம்னு சொல்லி சாரா சொல்ல, அதுக்கு அண்ணாமலை அம்மா வந்து என்ன சொல்லுது, அதுக்கெல்லாம் என் பையனை வளர்க்கலை, நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு யார் காரணங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஸோ அண்ணாமலை குடும்பம் இந்த ட்ராக்கில் போயிட்டுருக்குது. அப்புறம் வேறு என்ன சீரியல் பார்த்தேன் ப்ரிவ்யூ? சந்தியா ராகம். என்னமோ கதிர் வந்து ஏதோ முதுகில் கட்டி ஏதோ சாமியெல்லாம் இழுக்கிறாப்புல. அப்போ வந்து புவனேஸ்வரி, அந்த இன்னொருத்தி பார்வதி எல்லாம் சேர்ந்து அவனை அந்த வேண்டுதலை செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ முருகரே வந்து கதிருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாப்புல. இதுதான் சந்தியா ராகம். அப்புறம் வேறு என்ன சீரியல் பார்த்தேன் ப்ரிவ்யூ? வீரா ப்ரிவ்யூ போடவே இல்லை. வேறு என்ன சீரியல் பார்த்தேன்? அயலி அது என்னன்னு தெரியல. திருமாங்கல்யமும் சிஞ்சிருக்கிளியவும் இன்னும் கம்பைனில் தான் போக மாட்டிருக்குது. அது எது கதை எதுவும் இல்லையாட்டிருக்குது. அதனால் 2 சீரியலையும் போட்டு கம்பைன் பண்ணி எடுத்துகிட்டு இருப்பாங்களாட்டிருக்குது. அப்புறம் வேறு என்ன சீரியல்? அவ்வளோதான் கேஸ், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஞாபகத்தில் இருந்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன். நீ ஏதாவது நான் சொல்லாமல் விட்டுருந்தேன்னா அதை நாளைக்கு ரிவ்யூவில் வேணால் சேர்த்து சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ ஏதாவது சொல்கிறதா இருந்தால் கரெக்டாக சொல்லுங்கப்பா. திட்டுறீங்களா புகழ்கிறீங்களானே தெரிய மாட்டேங்குது. சரியா? நான் வந்து நார்மலாக தான் கைஸ் ரிவ்யூ பண்ணுறேன். நான் டைமுக்கு ஏற்ற மாதிரிலாம் ரிவ்யூ பண்ணலை. சரிங்களா? யாரும் என்னை அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த கதை அப்படி போயிட்டுருக்குது. திடீர்னு ஒரு பொம்பளையை கடத்தி வைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. திடீர்னு பாருங்கள், இப்போ மித்ராவுக்கு வந்து ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் யாருன்னே தெரில, விக்கியான்னு தெரியல. விக்கி எதுக்கு வந்து இவருக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்? சான்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சு
அந்த திலகா பாட்டி இருக்கா பாருங்க, திலகா பாட்டி வந்து ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தா பாருங்க, அவனாக இருக்குமோ இல்லை அப்படின்னா வேறு யாரும் தெரில, என்னால் கணிக்க முடியல. நீங்கள் ஏதாவது கணிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நேற்று லைக்ஸ் ரொம்ப கம்மியாக வந்தது, கமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மே 4ஆம் தேதி ரிசல்ட்டு, யார் ஜெயிச்சா யார் என்ன யார் வந்தாலும் சரி, நாட்டுக்கு நல்லது செஞ்சால் சரி, அப்படி தானே கைஸ், கரெக்டாக. அப்புறம் மே 4 இப்போயே அக்னி நட்சத்திரம் மண்டையை பொழக்குது. இனி மே 4லேருந்து அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகும். முடியலப்பா, வெயில் தாங்க முடியல, வெயில் வெயில் வெயிலே. அதாவது எப்படி சொல்கிறதுனா, மழை ஓவராக பெஞ்சா ஐயோ மழையாக பெய்யுதே, வெயிலே அடிக்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறோம். வெயில் அதிகமாக இருந்தால் ஐயோ மழையே பெய்ய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறோம். ஒரு அளவுக்கு மேலே எல்லாமே அதிகமாகிடுச்சுன்னா நம்மளால் தாங்க முடிய மாட்டேங்குது பார்த்தீங்களா கைஸ். அதுதான் ஐயோ அப்பா முடியல கைஸ், வெயில் ஓவர். எங்கேயுமே வெளியிலே போக முடிய மாட்டேங்குது, வீட்டை விட்டு வெளியிலே போகவே முடிய மாட்டேங்குது. ஓகே கைஸ், கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? நாளைக்கு என்ன கைஸ், லைவ் போயிடலாமா? நாளைக்கு லைவ் போகலாமா? நாளைக்கு முடிஞ்சால் லைவ் போகிறேன், அப்படி இல்லை அப்படின்னா வீடியோவாக பார்க்கலாம், சரிங்களா? லைவ் போகிறதா இருந்தால் நான் உங்களுக்கு 12 மணிக்கே வந்து நான் லைவ் வந்துடுவேன், சரிங்களா? ஓகே பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. பாய்.